தெரியாமல் தப்பு பண்ணுறவனுக்கு தான் தண்டனை. தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்கள தன்மானத்தில் அடிக்கணும். துப்புங்கடா. தண்ணியா? டேய், நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாதா? என்னடா அரசியல் பண்றீங்க நீங்க? ஆத்துல தண்ணி இல்ல, தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, மண்ணையும் தூக்கி வச்சுட்டீங்க. வெறும் தரதாண்டா இருக்கு. வேணா 2 மாசம் அவகாசம் கொடுங்க, இப்படியே இருங்க. பக்கத்து ஸ்டேட்ல போய் வாங்கிட்டு வரேன். 2 மாசமா தண்ணி குடிக்கல, எப்படியா உயிர் வாழ முடியும்? அதுக்குள்ள விக்கியே செத்து போயிடுவோம். செத்து தொலைங்கடா, செத்து தொலைங்க. மிஸ்டர் ஜனநாயகம், ஏய், என்ன நோட்டு குறையுது? அட பணம் முழுங்கி திருட்டு பயன். பழக்க தேசம். நீ யாரை கடத்தி வச்சிருக்க தெரியுமா? ஏன் தெரியாது? ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர், ஒரு எதிர்கட்சி முன்னாள் அமைச்சர், ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை அரசு அதிகாரி, ஊழல்ல ஊறி போன அதிகார வர்க்கத்தோட மொத்த மாஸ்டர் பீஸ் தானடா நீங்களாம். யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி சங்கூதம்ல ஊழலுக்கு எதிரான யுத்தம், ஒட்டுமொத்த உங்களுக்கும் எதிரான யுத்தம்டா இது. உன் பேர் என்ன? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உன் பேர் என்ன? எந்த ஊரு நீ? தீவிரவாதியா? எந்த இயக்கத்தை சேர்ந்தவன்? மாவோயிஸ்டா இல்ல நக்சலைட்டா? அல்கொய்தாவா இல்ல தலிபானா, ISISஆ? இல்ல புதுசா முளைச்சிருக்கிற தீவிரவாதி இயக்கத்தோட சமூக விரோதிகளா? உன் பேர் என்னய்யா? சொல்லியா? என்ன மிஸ்டர் ஜனநாயகம், அடுக்கிக்கிட்டே போறானுங்க. ஓ, அரசியல்வாதிங்களா? பேச சொல்லியா கொடுக்கணும்? பேரை சொன்னா மதமுத்திர குத்துவா, ஊரை சொன்னா ஜாதி முத்திர குத்துவா. அடையாளமே இல்லாதவன்னா நீ தீவிரவாதின்னு அடையாளப்படுத்துவா. செத்த பணத்தை வச்சியும் அரசியல் பண்ணுவா, நம்பி வந்த பொண்ணோ பையனோ சாகடிச்சியும் அரசியல் பண்ணுவா. பேரு போராளி, ஊரு போராட்டக்களம். இந்த போராளி போராட்டம்னு கேட்டாலே உங்களுக்கெல்லாம் ஏதோ கேட்கக்கூடாத வார்த்தையை கேட்ட மாதிரி உடம்பு தகதகன்னு நெருப்புல விழுந்த மாதிரி எரியுமே. எரியட்டும் எரியட்டும். போராட்டத்தோட வடிவம் தீ தான், அதோட கலரு ரத்த சிவப்பு. அப்புறம் என்ன கேட்டா, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தமா இருக்கு? உனக்கு எனக்கு மிஸ்டர் ஜனநாயகத்துக்கு இந்த விரலுக்கு, இந்த விரல்ல நாங்களாம் ஒரு புள்ளி வைக்கிறனால தான் ஊருக்குள்ள நீங்களாம் பெரும்புள்ளியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கண்ணே, நான் கூட நஞ்ச கையில் கட்டியிருக்கேன். இவங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு பகுமானமாக சுற்றுறாங்க.
அப்படியே ஏத்துனே. தேவையில்லாத திட்டத்தை ஏன்டா சைன் பண்ணன்னு கேட்டா அது எதிர்கட்சிக்காரன் ஆட்சியில் இருக்கும்போது செஞ்ச துரோகம்னு நீ சொல்ற. அவன் ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்கிறனால செய்யற துரோகம்னு சொல்றான். 2 பேருமா சேர்ந்து சதுரங்காட்டத்துல அழகா காய் நகர்த்துறீங்கடா. மேட்ச் எப்பவுமே ட்ராகிற மாதிரியே ஓட்டு போட்ட நாங்க முட்டா பசங்க. நல்லா வெளுங்க தம்பி, இவங்க ஆட்சியே இப்படிதான். ஊழல் பெருச்சாலிங்க. நோ நெவர். இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியோட சதி செயல். சதி செயல். என்னடா பழக்கம் இது? உனக்கு காலைல உச்சா போடனா எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதிங்கிற நீ, உனக்கு காலையில் வெளியே வரலன்னா ஆளுங்கட்சிக்காரன் செஞ்ச செய்வனேங்கிற. வெக்கமா இல்லை? இப்படியே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருங்க. இவங்கெல்லாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சிலாம் கிடையாது. ஒன்று திருட்டாலேயே முன்னேறாத கட்சி, இன்னொன்னு அனைத்து வித திருட்டாலையும் முன்னேறிய கட்சி. இல்ல அதிகாரம் வரைக்கும் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அவனுக்கு சொம்படிக்கிற கட்சி. ஆக மொத்தத்துல இவங்க 3 பேரும் கூட்டணி கட்சி. போய் சட்டசபையில பேசுங்கடானா அங்க பொசுக்கு பொசுக்குன்னு வெளியே வந்துட்டு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி மேடை போட்டு புரணி பேசுறது. உங்களெல்லாம் இப்படி செருப்பால மாத்துனாதாண்டா சரி வரும். சரியான திருப்புனே. இவங்களை வெளுங்கண்ணே. லஞ்ச ஒழிப்புத்துறால் லஞ்சம் கொடுத்து ஏமாந்துட்டேன்னு ஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவன் வாழ்கிட்டே காசு வாங்கிட்டு என்னையே மிரட்டுறான். லஞ்சம் வாங்கி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணேன்னு. தப்ப தட்டி கேட்கிற இடத்துல இருக்க தப்புன்றதாண்டா பெரிய தப்பு. தம்பி, நீங்க சட்டத்தை கையில் எடுக்கிறீங்க. சட்டத்தை எங்க கையில் எடுத்தான்? செருப்பு தானே கையில் வச்சிருக்கா. நல்லா பாரு, அதுல மூஞ்சி தெரியும். எதா இருந்தாலும் கோர்ட்ல வழக்கு போடுங்க. நாங்க நேர்மையா வழக்க சந்திப்போம். ஏற்கனவே எத்தனை ஊழல் கேஸ் இருக்கு உன் மேல? 7 கேஸு. அதில் 4ல் நான் நிரபராதின்னு நிரூபிச்சுட்டாங்க. இன்னும் 3 கேஸ் இருக்கு. அதையும் நேர்மையாக சந்திச்சு நான் நிரபராதின்னு நிரூபிப்பேன். நிரூபிக்காத போயிட்டா சக்கரை வியாதிக்காரங்க வாக்கிங் போற மாதிரி கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் மாறி மாறி அலைய வேண்டியதுதான். உனக்கு ஒரே ஒரு வழக்கு. உலகத்தையே உழுக்கின இந்திய பெரும் ஊழல்காரன் நாம் தான். 7 வருஷம் நடந்த வழக்கில் ஆதாரமே இல்லை. நிரபராதி நான் தான். என்ன விடுவிச்சிட்டாங்களே. ஆதாரம் இல்லைனாலே தப்பு நடந்துட்டு அர்த்தம். இதுல பெருமை மயிர் வேற. ஆதாரம் தலைச்சிட்டா எப்படி ஆதாரம் இருக்கும்? தப்பு பண்ணதெல்லாம் நெஞ்சு நிமித்து அலையறீங்க பாத்தியா? உங்களை எரிஞ்சிருப்பால அடிக்க கூடாதா? செருப்ப எப்படி செருப்ப பிச்சு அடிக்கன்றா. இதுல உத்தமன்னா நீ புத்தகம் வேற எழுதுவ. தம்பி, ஒரு விஷயத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு திட்டம் போடும்போதும் கட்சிக்குன்னு ஒரு கமிஷன் இருக்கு. அந்த காசை தான் நாங்க எடுக்கிறோம். அத முறைகேடுன்னு யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. பாலிடிக்ஸ்ல மக்களுக்கு சர்வீஸ் பண்ணதானே வந்தீங்க, புரோக்கிங் பண்ணாலே. மக்களாட்சியில் மக்களுக்கு சேவை பண்ணதானே வந்தீங்க, மக்களுக்கு மாமா வேலை பார்க்க வரலையே. கேளு தம்பி, நீ குத்தி காட்டுற வார்த்தையே செருப்பால் அடித்த மாதிரி தான் இருக்கு தம்பி. அப்புறம் எதுக்கு அதை வேற கையில் வச்சிட்டு இருக்க? தூக்கி போடு தம்பி. நாட்டில் யார் தான் ஊழல் பண்ணல? நீங்க திருந்த மாட்டாங்கண்ணே. செருப்பு கொடுங்க, நான் 2 போட்டு போடுறேன். ஐயோ, கரெக்ட். ஊழல் தேசிய வியாதி ஆயிடுச்சு. அதுக்கு மருந்து வேண்டாம். அதுக்கு மருந்து தான் அந்த செருப்படி வைத்தியம். மிஸ்டர் ஜனநாயகம், இவங்க என்ன சட்டசபைக்கு வந்திருக்காங்க? செருப்படி வாங்க தானே வந்திருக்காங்க. அப்புறம் என்ன வெள்ளையும் சொல்லையுமா? சேஞ்ச் த காஸ்டியூம். ஊரடிச்சு ஒலையில போடுறவங்களுக்கெல்லாம் எதுக்கடா ஒட்டு துணி? இப்பதான் கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்காங்க. தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? வெளியில போனீன்னு வச்சுக்க, உனக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. உன்னைய காக்கிறதுக்கு இல்ல, தாக்குறதுக்கு. தப்பிச்சு போற மூஞ்ச பாரு. தீவிரவாதிங்க கூட நாட்டோட எதிரிங்க தான்டா. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க நாட்டோட துரோகிங்கடா. உங்களை இந்த வரலாற்று சிறப்பு ஜனநாயகத்துக்கு பங்கு இல்லையா? ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்துக்கு இல்லாத உரிமையா? அதை கூட
தம்பி உடம்பு தாங்காது தம்பி. ஊழலுக்கு இங்கு ஊதியாச்சு சங்கு. அடிதான் உனக்கு. அவ்வளவுதானா? தெரியுமாம்மா? அடப்பாவிங்களே. தெரியாம தப்பு பண்றவனுக்கு தான் தண்டனை. தெரியாதுப்பா. தெரிஞ்சே தப்பு பண்றவங்கள தன்மானத்துல அடிக்கணும். நான் ஒன்றும் புதுசா சொல்லிடல. ஊர்ல ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை மொட்டையடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி கழுத மேல ஏத்தி விட்டு விளக்க மாத்தாலையும் செருப்பாலையும் அடிச்ச ஊர் தான் இது. அப்போ நீங்களும் தான் தப்பு பண்ணீங்க. வேலை வாங்கறதுக்கு நீங்க லஞ்சம் கொடுத்தீங்கல்ல, உங்க மேலே தப்பு இருக்குல்ல, சொல்லுங்க தம்பி. ஆமால, லஞ்சம் கொடுத்தல தப்புதான். தப்புதான் 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 தப்புதான். அது மட்டும் இல்ல, காசு கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு ஊருக்குள்ள காலர்த்தி கொடுத்துறாங்களா, அவங்களையும் செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும். வாங்கினது உண்மைதான். வாங்கின லஞ்சம் கொடுத்துதான் தம்பி இந்த வேலைக்கே வந்த. இப்படி மாத்தி மாத்தி பொழைப்பீங்க தெரிஞ்சாயே. இந்த மூஞ்சிங்களோட எல்லாம் கூட்டணி வைப்பு. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினியா? லஞ்ச ஒழிப்பு துறையில வேலை வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்து தான் வேலை வாங்கினியா? வாழ்க ஜனநாயகம். குடும்பம் நடத்தணுமையா தம்பி? உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கா? இதே மாதிரி தப்பு பண்ற அமைச்சருங்களை மவுண்ட் ரோட்ல எப்படி பட்டாப்பட்டியோட விட்டு அடிச்சா ஒருத்தன் தப்பு பண்ணுவான்? இப்பதான் தெரியுதுப்பா ஜனநாயகனா என்னன்னு. இப்பதான் தெரியுது. விடப்பா, நம்ம யாரும் பெருசா தப்பு பண்ணிரல. சந்தர்ப்பம் சூழ்நிலை அதான் தப்பு பண்ண வைக்குது. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறேன். சொல்லி தொலை. நாட்டுல ஒட்டு மொத்தமா சிஸ்டம் சரியில்லை. இதை எங்கேயோ கேட்டுக்கிறேன்னு. என்னது சிஸ்டம் சரியில்லையா? ஒத்தா சிஸ்டமே நீங்க தானடா, நீங்க தானடா, நீங்க தானடா. நீங்க நீங்க தானடா களவாணி பயிலா, நீங்க தானடா. எதையாவது பேசிடுற, இப்படி மாத்தி மாத்தி கொடுக்குறாங்களே. தேவையா? ஓட்டுக்கு காசு வாங்க யார் தம்பி ஓட்டு போட்டா? எவ்வளவு பணத்தை இறக்கிருக்கு தெரியுமா? நீ குடுக்கறனால வாங்குறாங்களா, அவங்க வாங்குறனால நீ குடுக்குறியா? வாங்கினாங்க, கொடுத்தோம். அதையாவது ஒழுங்கா கொடுத்தாங்களானே? அந்த கட்சிக்காரன் கொடுத்தா இந்த கட்சிக்காரன் கொடுக்க மாட்டாங்க, இந்த கட்சிக்காரன் கொடுத்தா அந்த கட்சிக்காரன் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இருக்கு தம்பி. அவன் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இவங்க எல்லாம் மோசம்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்தானே, ஓட்டை போடு டோக்கன் தர்றேன் அப்புறம் காசு தர்றேன்னு. டோக்கன் போட்டா காசு தருவான்னு ஓட்டை அவனுக்கு குத்துனேன். அந்த ஆள் காதை எனக்கு குத்திட்டு போயிட்டான். அததான் சிஸ்டம் தெரியல நாங்க சொன்னோம். என்ன மிஸ்டர் ஜனநாயகம், இப்படி பணநாயகத்திட்ட விலை போயிட்டீங்களே, தப்பு தானா? தப்பு தானே. போட்டுக்கோ, உன் பங்குக்கு நீ போட்டுக்கோ. எங்களை போட்டல போட்டுக்கோ. ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன், ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன், ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன், ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் நடத்த போறேன். எல்லாம் முட்டி போட்டு உட்காருங்க. ஸ்கூல்ல நடத்துற மாதிரி நடத்த போறேன். உட்காரு 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 உட்காரு. ஊழல் ஒரு பாவச் செயல். செயல் ஒரு பாவச்செயல். ஊழல் ஒரு பெருங்குற்றம். குற்றம். பெருங்குற்றம். ஊழல் ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். செயல். இத ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணீங்களோ அத்தனை கோடி தடவை சொல்லணும். ஜனநாயகம் கரெக்டா சொல்றாங்களான்னு கவுண்ட் பண்ணிக்கோ. கவுண்டிங் ஸ்டார்ட். சொல்லுங்க. ஊழல் ஒரு பாவச்செயல். ஊழல் ஒரு பாவச்செயல். ஊழல் ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஊழல் ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஊழல் ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஊழலுக்கு சங்கு ஊதியாச்சு இங்கு. கேட்காதவங்களுக்கு நல்லா ஊது கேட்கட்டும். சார், ஆவுன்னா ஃபைல் தூக்கிட்டு வந்துடுறாங்களே. ஸ்கீம் டைம் முடிய போகுது சார். ஏற்கனவே ரொம்ப அலைஞ்சிட்டேன். சொந்த தொழில் பண்ணுறதுக்கு இதை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லை. ஸ்கீமு டாக்குமெண்ட்டு இதெல்லாம் ஓகே தான்பா. பச்சை மைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது தம்பி.
சட்டம் தெரியாமல் இருக்கியே நீ. புரியல சார். நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் போட வேண்டியதை போட்டுற போகிறேன். என்ன? கொடுத்துடலாம் சார், கொடுத்துடலாம். டேய், அதுக்காண்டா செருப்பு எடுக்க உனக்கு கையில் தர வேணாம். நான் போடுறேன். அவனா செருப்பு எடுத்துறாங்களா? செருப்பால பெரிய பாடலா இருக்கு. ஊழலுக்கு எதிராக வீசப்படும் செருப்புகள் அனைத்தும் புனிதமானவையே. ஓட்டுக்கு பணம் வாங்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர் பெருமக்களுக்கும் இந்த படைப்பு சமர்ப்பணம். செருப்படி சமர்ப்பணம்.